வணக்கம். கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு விஷயம் மற்றும் உறுதியாக சொல்லலாம். நீங்கள் அதிகமாக நேசித்ததால் தான் அதிகமாகவும் காயமும் அடைய செய்தீர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மற்றவங்க மீது பாசத்தை காட்டுனீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்புகளும் உங்கள் பக்கம் திரும்பியது. அதிகமான நம்பிக்கை துரோகங்களும் உங்கள் பக்கம் திரும்பியது. இது மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா கூறியே ஆக வேண்டும். யாரை நீங்க ரொம்ப நல்லவங்க நினைச்சீங்களோ, யாருக்காக நீங்க உங்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களாக இருக்கட்டும், உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண உதவி, எல்லா விதமான உதவிகளையும் அவன் நல்லா இருந்தா போதும் என்று நீங்க செஞ்சிருப்பீங்க. ஆனா அவங்க அதை ஒருபோதும் பொருட்டா எடுத்துக்கொள்ளாம, அவங்க ஒரு காலத்துல அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைத்து விட்டதுக்கு அப்புறம் உங்களை அவங்க கழட்டி விட்டு போயிருப்பாங்க. இதனை நினைத்து நீங்க இன்னமும் வருத்தப்படுவீங்க. இது உங்களுடைய மனதிலிருந்து உங்களுக்கு செல்லவே செல்லாது. ஏன் அப்படின்னா, நீங்க அவர் ஒருத்தரைத்தான் உங்களுடைய எல்லாமே நினைத்து கொண்டிருந்தீங்க. கூட பிறக்காத தம்பி, கூட பிறக்காத நபர்கள் என்று அவர்களை நினைத்து கொண்டிருந்தீங்க. ஆனா அவர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு செல்லும் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் மற்ற நபர்கள் மீது நீங்க பாசத்தையும் காட்ட முடியாமல் இன்னமும் தவித்து கொண்டிருப்பீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் யாரையாவது மனதார நேசித்தால் அந்த ஒரு உறவை உயிர் போல காக்க முயல்வீர்கள். அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை அவர்கள் பக்கம் செல்ல விட மாட்டீர்கள். செல்ல விடாமல் உங்கள் பக்கம் கொண்டு வருவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஒரு அன்பை மதிக்காதவர்கள், உங்களுடைய உணர்ச்சிகளை புரியாதவர்கள் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் அவங்களுக்கு நன்மைகள் செய்து உங்கள் பக்கம் இருக்க வைத்தாலும் ஒரு காலகட்டத்திற்கு மீது அவங்களுடைய தேவை உங்கள் பக்கம் இல்லை என்று தெரிந்ததும் உங்களை விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். அதற்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், அவர்கள் நம்ம மீது வைத்த அந்த ஒரு அன்பும் மரியாதையும் வெறும் போலி அப்படிங்கிறத அதற்கப்புறம் தான் புரிந்து கொள்வீர்கள். இனிமேல் யார் மீதும் அன்பும் மரியாதையும் வைக்கக்கூடாது என்று நினைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டு வருவீங்க. இவர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய மனதில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகியிருப்பாங்க. யாருக்கும் தெரியாம கண்ணில் வெடித்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில எண்ணிக்க முடியாத அளவுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். இரவு நேரங்கள்ல நேற்று கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்ணீர் விட்டுருக்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த உறவுகளை நினைத்து அவங்க உடனே உங்களை மறந்து விட்டு போயிருவாங்க. ஆனா நீங்க அவங்க மீது வைத்து அந்த ஒரு பாசம் உண்மையான ஒரு பாசமாக இருக்கும். ஆனால் அதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உங்களை தூக்கி எறிந்துவிட்டு சென்றிருப்பார்கள். இருந்தாலும் உங்களுடைய மனது கேட்காது. நீங்க அவங்களே நினைத்து அழுது புலம்பிக் கொண்டு இருப்பீங்க. ஆனா ஒண்ணுங்க, உங்களை பத்தி வெளியில் நீங்க சிரித்து கொண்டு இருந்தாலும் இரவில் தனியாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசு எவ்வளவு உடைந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் அறியும். அது மற்ற நபர்கள் யாருக்குமே அறியாது. நீங்க தனியா இரவு நேரத்துல தூங்குனீங்க அப்படின்னா பழைய நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு கண்ணீர் வருவதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதருங்க நீங்க. எது நடந்தாலுமே, யார் உங்களை விட்டு சென்றாலுமே அவங்களை நினைத்து நீங்க ரொம்பவும் வருத்தப்படுவீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்க அறிந்திருப்பீங்க. நான் இவ்வளவு அன்பு கொடுத்தேன், இருந்தாலும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறை ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கான தீர்வு கிடைக்காமல் நீங்கள் இன்னமும் அதனை நினைத்து வருத்தம் அடைந்து கொண்டிருப்பீங்க. அந்த ஒரு வழியை நீங்க உள்ளுக்குள்ள தாங்கி கொண்டே இருப்பீங்க. அந்த ஒரு வழி எப்பொழுது சரியாகும், எப்பொழுது சரியானால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும் என்று நினைத்து இன்னமும் வருத்தம் அடைந்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய மனது முழுக்கையும் கொடுத்து வெறுமையாக போன தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். மனசு முழுவதையும் ஒரு நபருக்காக நீங்க கொடுத்திருப்பீங்க. அது உங்களுடைய காதலியாக இருக்கலாம், உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நண்பனுக்கு கூட சிலர் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்திருப்பீங்க. கொடுத்திருந்தாலும் வெறுமையா போயிருந்ததுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில மிக கடினமான ஒரு அனுபவமாக இருக்கும். உங்களால மறக்க முடியாததாகவும் இருக்கும். நீங்க முழு நம்பிக்கையுடன் இருந்த உறவு திடீரென்று உங்களை மதிக்காமல் சென்றிருப்பார்கள். நீங்க வேண்டாம் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகியிருப்பாங்க. ஆனால் அது ஏன் நடந்தது என்று உங்களுக்கே தெரியாது. நீங்க அதை நினைத்து உங்களுடைய உள்ளுக்குள்ள உங்களுடைய மனதானது சிதறி போயிருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம உடைந்து நொறுங்கியிருக்கும். இதுவரைக்கும் அதிலிருந்து உங்களால வெளிவர முடியாமல் நீங்க தவிர்த்து கொண்டிருப்பீங்க. இந்த ஒரு வெறுமை உணர்வு உங்களுடைய மனதை பல நாட்கள் அமைதியாக இருக்க விடாமல், யாரிடமும் சொல்லவும் முடியாமல் சில வழிகளை உங்களுக்கு தனியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அதிலிருந்து உங்களால வெளிவர முடியாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நீங்க சுமந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு வழிகள், வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள், யாரிடம் இனிமேல் பழக வேண்டும், யாரிடம் பழகினால் எனக்காக உண்மையாக இருப்பார்கள் என்று பல கேள்விகள் உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கொள்வீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய உணர்ச்சிகளை யாரும் புரிந்து கொள்ளாத ஒரு வேதனை மிகவும் ஒரு பெரிய ஒரு காயத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். அந்த உணர்ச்சிகளிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் நீங்க சிக்கி தவித்த காலங்களும் அதிகமாகவே உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்க சொல்வதை பலர்
அதிகமாக உணர்ச்சி வசப்படுகிறாய் என்று எடுத்துக்கொள்வார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் உண்மையில் அது உங்களுடைய பலவீனம் கிடையாது. அது உங்களுடைய உண்மையான அன்பு. அந்த அன்பினால் மட்டுமே உங்களுக்கு அதிக அளவுக்கு பிரச்சனைகளும் ஏற்படுது. அதுவே உங்களுக்கு பலவீனமாகவும் போய் முடிந்து விடுகிறது. யாராவது சிரித்து பேசினால் கூட அவர்கள் மீது நீங்க அன்பு காட்டுவீங்க. ஆனால் நீங்க செய்வது தவறு கிடையாது. ஆனால் அவர்கள் திருப்பி உங்களுக்கு கொடுப்பார்கள் அல்லவா ஒரு பெரிய காயம். அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கும். எனவே அன்பு காட்டுங்க, காட்ட வேண்டாம் என்று யாரையும் கூறக்கூடாது. ஆனால் யாரிடம் காட்ட வேண்டும் என்று தெரிந்து காட்டினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். எனவே தெரிந்து காட்டுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு பாடத்தை நிச்சயமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். எனவே புரியாதவர்கள் தான் வாழ்க்கையில ஒரு பாடமாக வந்து செல்வார்கள். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க இது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு யாரிடம் அன்பு காட்டினால் நன்மைகள் நடக்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அமைதியாக அழுத உங்களுடைய உண்மை கதை என்ன தெரியுமா? அது ஒரு சக்தி. நீங்கள் வெளியில் பலமாக இருப்பீங்க, உள்ளுக்குள்ள மென்மையான ஒரு நபராக இருப்பீர்கள். யாரையும் காயப்படுத்தாத மனசு உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். அதனால தான் நீங்கள் துன்பத்தை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ள அடக்கி வைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. இது பொறுமைதான். இந்த ஒரு பொறுமைதான் உங்களை இன்னமும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இது அனைத்திற்கும் தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் முடிந்த அளவுக்கு யாரை நம்ப வேண்டும் என்று தெரிந்து நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். நான் இதுவரை கூறியதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள ஆரம்பமாகும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பு வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக தொடங்கும். அந்த சிரிப்பு வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் உங்கள் பக்கம் நிச்சயமாக வந்து சேர்ந்துவிடும். இதுவரை இருந்த மனவேதனைகள் மெதுவாக குறைந்து அது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். உங்களுடைய மனதில் ஒரு அமைதி உருவாக ஆரம்பிக்கும். அந்த அமைதியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல முன்னேற்றங்களும் வரும். அந்த முன்னேற்றங்களையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். எல்லாம் சரியாகி வருகிறது என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள வரப்போகிறது. உங்களுடைய மன அமைதி எப்படி வரும் தெரியுமா? நீங்கள் கடந்த காலத்தை விட்டுவிட ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா புதிய காலத்துல நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல நண்பர்களும் உங்களுக்கு கிடைத்து விட்டார்கள். இதனால பழைய காலத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்க மறந்துவிட்டு வாழ்ந்து வரணும். அப்படி வாழ்ந்து வந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு காலத்தை உங்களால சந்தோஷமாக வாழ முடியும். அதையே நினைத்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்பொழுதுமே காயம் அடைந்து கொண்டுதான் இருப்பீர்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை நினைத்து வருந்துவது உங்களுக்கு குறைய தொடங்கும். இனிமேல் அதற்கு பதிலாக உங்களை மதிக்கும், உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிப்பார்கள். அவர்களை தேர்ந்தெடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இவர்கள் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை கொடுப்பார்கள். அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு கொண்டு செல்வார்கள். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தும் இருப்பார்கள். பாதியில செல்ல மாட்டாங்க. எங்கு சென்றாலும் உங்களை மீண்டும் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல நண்பர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். இப்போது வரக்கூடிய உறவுகள் பழைய மாதிரி உங்களுக்குள்ளே இருக்காது. அவை உண்மையானவையாக இருக்கும், நிலையானவையாகவும் நிச்சயமாக இருக்கும். இனி நீங்கள் இப்போது யாரை தேர்வு செய்கிறீர்கள் என்பதை மிகவும் கவனமாக செய்யுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். அதனால தான் இந்த ஒரு புதிய உறவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தேடிக் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் அதை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். இதுவரை நீங்கள் கடந்த பாதைக்கு கடவுள் தரக்கூடிய இனிய பலன் என்ன தெரியுமா? அது உங்களுடைய மன அமைதி, உங்களின் நிம்மதி, உங்களுடைய சந்தோஷம். நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதிலாக இப்போது ஒரு நல்ல ஒரு காலமானது காத்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு காலத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்துங்கள். நன்மைகள் நடக்கும். மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். உங்களுடைய சிந்தனைகளும் மாறிவிடும். உங்களுடைய பார்வையும் மாறும். நீங்கள் உங்களை முதலில் நேசிக்க ஆரம்பியுங்கள். நேசிக்க ஆரம்பித்தாலே உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். மனதில் இருந்த பாரங்கள் இனிமேல் இறக்கி வைக்கப்படும். நீங்கள் சுமந்து கொண்டிருந்த அந்த ஒரு வழி, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், நினைவுகள் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறையும். இதுதான் உங்களுடைய உண்மையான ஒரு சுதந்திரமாக இருக்கும். உங்களுடைய உறவுகள் மீண்டும் மலர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகிவிடும். பழைய உறவுகள் சில திரும்புவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்லது என்ன என்பதை மட்டும் தேர்வு செய்யுங்கள். தேவையில்லாமல் சில வலைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள்.
மனதில் இருந்த காயங்கள் எப்படி தீரும் என்றால் காலம், புரிதல் மற்றும் புதிய அனுபவங்கள் மூலமாக நிச்சயமாக தீர்ந்துவிடும். நீங்கள் புதிய சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல ஒரு காலமானது வந்துவிட்டது. பழைய காலங்களை மறந்து விடுங்கள். இனி வரக்கூடிய காலங்களை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினும் நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். இதுவரை நான் கூறியது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.